இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். ஒரு அழகான ஒரு மைய சிந்தனை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இறை நம்பிக்கையை வளர்க்கும் யூபிலி என்ற ஒரு சிந்தனையிலே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். மனிதர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவருக்குமே நமக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு நபர்கள் இருப்பார்கள். அது பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம். அப்படி இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொடுக்கப்படாத நபர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு நம்பிக்கை அனுபவம் நமக்கு இருக்கும். அது பெற்றோராக இருக்கலாம் பெரும்பாலும், இல்லை என்றால் நம்முடைய நண்பர்களாக இருப்பார்கள், இல்லை என்றால் நம்முடைய உடன்பிறப்புகளாக இருப்பார்கள். எனவே இறை நம்பிக்கையை வளர்க்கும் யூபிலி என்ற ஒரு சிந்தனையை நாம் இன்று சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி இறை நம்பிக்கையை இந்த யூபிலி நமக்கு வளர்க்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நிகழ்வு வரலாற்றிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அமெரிக்க தடகள வீராங்கனை வில்மா ருடால்ஃப் என்ற ஒரு பெண்மணியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். நிறைய பேர் அந்த பிள்ளையுடைய வரலாற்றை படித்திருப்பீர்கள். ஒரு ஏழை குடும்பம் 4 வயதாக இந்த பிள்ளை இருக்கின்ற பொழுது நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டு, அதுவும் இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனிமேல் இந்த பிள்ளை நடக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். மருத்துவர்கள் சொல்லிவிட்டால் அது நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் சொல்லிய ஒரு வார்த்தையாக நம்பி விடுகிறோம். அதே போல இந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இனிமேல் நடக்க முடியாது என்று நொந்து நம்பிக்கை இழந்த ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது காலிலே காலுறை பட்டைகள் அணியப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அந்த வேளையில் தான் இந்த பிள்ளையினுடைய தாய் சொல்லுகிறாள், நீ எதை சாதிக்க விரும்புகிறாயோ அதை கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சாதிக்க முடியும் என்று தன்னுடைய தாயானவள் இந்த பிள்ளையிடத்திலே சொல்கிறாள். இந்த பிள்ளை சொல்கிறது, உலகத்திலே மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு பெண்மணியாக மாற வேண்டும். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நீ இனிமேல் உன்னுடைய கால் பாதங்கள் தரையிலே பட முடியாது. இந்த பிள்ளை என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்திலே மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு பெண்மணியாக எனக்கு மாற வேண்டும். எவ்வளவு ஒரு முரண்பாடான ஒரு காரியம். இந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளையை ஊக்கமூட்டுகிறாள். உன்னால் நடக்க முடியும், உன்னால் வேகமாக ஓட முடியும், இந்த சாதனையை படைக்க முடியும் என்று. காலிலே காலுறை பட்டைகள் மாட்டப்படுகிறது. மருத்துவருடைய ஆலோசனைப்படி இந்த மெதுவாக இந்த கால் தரையிலே அங்கே பதிக்கப்படுகிறது. தாயானவள் ஊக்கப்படுத்துகிறாள். கடவுள் உனக்கு திறமை கொடுத்து இருக்கிறார், எனவே நீ விடாமுயற்சியோடு இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையை ஊட்டுகிறாள். எனவே தொடர்ந்து அந்த நம்பிக்கை வார்த்தைகள், தொடர்ந்து விடாமுயற்சி பயிற்சி கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் ஆண்டுகள் கடந்து செல்ல காலிலே அந்த மாட்டிய அந்த காலுறை பட்டைகள் அங்கு நீக்கப்படுகிறது. பயிற்சி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த பெண்ணினுடைய அந்த எண்ணம்
அங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதாவது 15வது வயதிலே பயிற்சியாளர் அங்கே கொடுக்கப்படுகிறது. 1966 ஒலிம்பிக் போட்டிகளை 100 மீட்டர் ஓட்டத்திலே உலகத்திலே வேகமாக ஓடுகின்ற ஒரு பெண்மணியாக அவள் முடிசூட்டப்படுகின்றாள். தங்க பதக்கத்தை வெல்லுகிறாள். 200 மீட்டர் ஓட்டத்திலே முதலாக வேகமாக ஓடி தங்க பதக்கத்தை வெல்லுகிறாள். அதே போல 400 மீட்டர் ரிலே தொடர் ஓட்டத்திலே அந்த 4வது நின்று அந்த அணிக்கு அவள் தங்க பதக்கத்தை வென்று கொடுக்கிறாள். அன்புக்குரியவர்களை பாருங்கள், மருத்துவர்கள் சொன்னார்கள் நடக்க முடியாது. ஆனால் இந்த தாயானவள், அவளுடைய தாயார் பெற்ற தாயானவள் கொடுத்த அந்த நம்பிக்கை வார்த்தை, அந்த பிள்ளையினுடைய விடாமுயற்சி, இவையெல்லாம் இணைந்து அந்த பிள்ளை 1960 ரோம் நகரில் நடைபெற்ற அந்த ஒலிம்பிக் போட்டியிலே உலகத்திலே வேகமாக ஓடுகின்ற பெண்மணி என்ற ஒரு பட்டத்தை பெறுகிறாள். தாய் நம்பிக்கை உரமூட்டுகிறாள். தன் பிள்ளை சாதிக்க வைத்தது. அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்பிக்கை வார்த்தைகள். எனவே நாமும் இதே போல நம்முடைய பிள்ளைகள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்க நம்பிக்கை இழந்து வாழுகின்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு அழைப்பதுதான் இந்த யூபிலி ஆண்டு. நாம் இதுவரை நம்பிக்கையை சொல்லி இருக்கலாம், ஆனால் அதிலும் குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டு என்பது மிகவும் அதிகமாக நம்பிக்கை இழந்து இனிமேல் வாழ்வு இல்லை என்று இருக்கின்ற மக்களுக்கு நாம் நம்பிக்கை ஊட்டி அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பதுதான் இந்த யூபிலி ஆண்டினுடைய சிந்தனையாக இருக்கிறது. இன்று நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே பார்க்கின்ற பொழுது இன்று நமக்கு நம்பிக்கை வளர்ச்சிக்கான சூழல்கள் ஏராளமாக இருந்து கொண்டு இருக்கின்றன. இன்று ஏராளமாக இருக்கிறது. இறை வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது அதுவும் அதிகமாக இருக்கிறது. நாம் காலையிலே எழும்புகின்ற பொழுது நாம் அலைபேசியை பார்த்தோம் என்றால் நமக்கு இறை வார்த்தை வந்திருக்குமா வந்திருக்காதா? வருமா வராதா? வரும். அப்படிதானே? நாமும் அதை என்ன செய்வோம்? உடனே ஒரு ஃபார்வேர்டு, ஒரு 5 பேருக்கு அல்லது 10 பேருக்கு என்ன செய்வோம்? ஃபார்வேர்டு. வாசிக்காமலே நாம் இன்றைய இறை வார்த்தை என்று சொல்லி நாமும் ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். என்ன இருக்குன்னே தெரியாது, நாம் ஒரு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். எனக்கு நிறைய ஒரு சூழல் இருக்கிற இறை வார்த்தை வாசிப்பதற்கு, அன்றைய அந்த இறை வார்த்தையுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கும், இன்று நம்பிக்கை வாழ்வை வளப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றே போல அன்று அந்த விவிலியத்தை தான் நாம் வாசிக்க வேண்டும். இன்று அப்படி அல்ல, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு இறை சமூகத்திலும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய அமைப்புகள் இருக்கிறது. உதவி செய்வதற்கு, பிறர் துன்பப்படுகின்ற பொழுது குரல் கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது. அப்படிதானே? நம்முடைய பங்குல நிறைய உதவிகள் கண்டிப்பாக செய்வீங்க. நிறைய அமைப்புகள் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? அதிலும் திருவிழா என்றால் நாம் நிறைய உதவிகள் ஏழைகளுக்கும், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு, நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் நிறைய உதவிகள் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இவையெல்லாம் அந்த மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு சூழலாக இருக்கிறது. அதே போல அறிவியல் வளர்ந்திருக்கிறது. இன்று நோய் என்றால், ஒரு காலத்தில் நோய் என்றால் மருத்துவம் பார்ப்பதற்கு கடினமாக இருக்கும். இன்று எந்த நோயாக இருந்தாலும் காசு இருந்தால் போதும், நாம் என்ன செய்யலாம்? மேக்சிமம் குணப்படுத்தி விடலாம். அவ்வளவு அறிவியல் வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. எனவே இன்று நம்பிக்கையினுடைய இந்த சூழல் இன்று அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறத்திலே நம்பிக்கையினுடைய வளர்ச்சி சூழல்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறத்திலே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலும் இருக்கிறது. நம்மீது நம்பிக்கை இல்லை, பிறர் மீது நம்பிக்கை இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத
ஒரு சூழல் இருக்கிறது. அந்த பாட்டு புக்கெல்லாம் புறப்பத்தலாம், அப்படிதானே? பிறர் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலும் இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? என்ன நினைக்கிறோம்? நான் அழகு இல்லை, திறமை இல்லை, அறிவு இல்லை, ஆற்றல் இல்லை, கடவுள் என இப்படிப்பட்டவராக படைத்திருக்கிறார் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் இன்று இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே தான் இன்று எது அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது? எது அதிகரிக்கிறது? நீங்க தான் பதில் சொல்லணும். எது அதிகரிக்கிறது? தற்கொலைகள், அதே போல தவறான முடிவுகளை நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? எடுக்கிறார்கள். அது நம்பிக்கை குறைவை காட்டுகிறது. இது படித்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை குறைந்த ஒரு சூழலை காட்டுகிறது. பிறர் மீது நம்பிக்கை இல்லை, நம்மை சுற்றி வாழுகின்ற மக்கள் மீது இன்று நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. அதே போலத்தான் அது கடவுள் மீதும் இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். இந்த லட்சிய தெளிவின்மை. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்கலாம், சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்கலாம். கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ என்னவாக போறா கேட்டா என்ன வார்த்தை சொல்லுவாங்க? நம்முடைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன கேட்கல. என்ன சொல்லுவாங்க? இன்ஜினியர், டாக்டர், ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் போகும்போது என்ன சொல்லுவாங்க? அந்த இன்ஜினியர் டாக்டர் எல்லாம் காணாது. 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுற போற முன்னாடி கேட்டா என்ன சொல்லுவாங்க? மார்க் வந்த பிறகு அனக்குமே இருக்காது. அப்ப என்னவாச்சு? நம்பிக்கை போச்சு, அப்படிதானே? அப்ப சின்ன வயதுல இருந்த நம்பிக்கை வளர வளர தேஞ்சி போச்சு, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமா, இதுதான். அப்ப லட்சிய தெளிவின்மை. அன்புக்குரியவர்கள், இதே போலத்தான் நம்முடைய சூழலிலே, நம்முடைய நாட்டிலே ஏராளமான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது போராட்டத்தில் ஒரு முடிவு வருதா? மக்கள் போராடுறாங்க, பெரும்பாலான போராட்டங்கள் முடிவு வருதா? வரலையா? முடிவு வராது. அந்த போராட்டம் கொஞ்ச நாள்ல அப்படியே தேஞ்சி போயிடும், முடிவு வராது. எங்கேயாவது அணை கட்டிடுவாங்க, இப்படிதானே? அதுதான் இந்த மனிதர்கள், நம்முடைய பிள்ளைகள். நேற்றிலிருந்து கடையெல்லாம் எத்தனை மணிக்கு பூட்டணும்? எத்தனை மணிக்கு பூட்டணும்? பதில் சொல்லுங்க. 11 மணிக்கு பூட்டணும். ஏன் பூட்டணும்? நம்முடைய இளைய தலைமுறைகள் எல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க, போதை பொருளுக்கு அடிமையாகிறாங்க. அதனால நம்முடைய எஸ்பி சொல்லுகிறாரு 11 மணிக்கு கடையெல்லாம் பூட்டணும் அப்படின்னு. நிறைய போதை பொருட்கள், நம்முடைய இளைய தலைமுறைகள் தவறான வழிகளில் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். நம்பகத்தன்மையற்றவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாமும் அப்படிதானே? கடவுள்கிட்ட போய் பேரம் பேசுவோம். கடவுளே, நீ இதை தந்தா நான் எதை தருவேன்? என்ன தருவேன்? அதை தருவேன். கடவுள்கிட்ட போய் நம்ம பேரம் பேசுவோம். பேசுறோமா இல்லையா? பேசுவோம். இதுதான் நம்முடைய ஒரு வாழ்க்கை சூழலாக இருக்கிறது. இன்று பெரும்பாலும் பிள்ளைங்கள் ஆலயத்திற்கு வருவது இல்லை. பெரும்பாலும் வந்தாலும் நம்பிக்கை இல்லை. நம்முடைய பிள்ளைகள்ட்ட கேட்டா ஜெபம் எல்லாம் கேட்டா தெரியாது. திருமணத்துக்கு வருவாங்க, கேட்டா ஜெபம் தெரியாது, அடிப்படை ஜெபமே தெரியாது. நான் திரும்ப விட்டுருவேன். 3-4 முறை வருவாங்க என்னட்ட, படிச்சாதான் தொட்டு கொடுப்பேன், கொடுக்கறதே இல்லை. இதுதான் நம்பிக்கை. எங்க போச்சு? அன்புக்குரியவர்களே, இன்று நம் வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை முறை இறை வார்த்தைக்கும் விவிலியத்திற்கும் எதிராக இருக்கிறது. நம்முடைய இறையின் நம்பிக்கை, கடவுளை ஏற்றுக்கொள்வது, கடவுளை அன்பு செய்வது, கடவுள் காட்டிய அந்த வாழ்வை வாழ்ந்து காட்டுவது, அதுதான் நம்முடைய இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்பது நாம் கடவுளை ஏற்றுக்கொள்வது, கடவுளை அன்பு செய்வது, அவர் காட்டிய அந்த வாழ்வை நாம் வாழ்வதுதான்
அந்த இறை நம்பிக்கை என்று சொல்வது நாம் அதை பின்பற்றுகிறோமா? கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? கடவுளை அன்பு செய்கின்றோமா? கடவுளை அவரை நாம் வாழ்ந்து காட்டிய வாழ்வை நாம் வாழ்கின்றோமா? அன்புக்குரிய 5 காரியங்கள் நான் சுருக்கமா முடிக்கிறேன். 1, வழிபாடு. நாம் எல்லாம் வழிபாட்டில் பங்கெடுக்கிறோம். இந்த வழிபாடு என்பது நமக்கு எதை தர வேண்டும்? 1, புதிய பார்வையை தர வேண்டும். அந்த பார்வையை நாம் செய்வதற்கான ஆற்றலை தர வேண்டும். அதுதான் வழிபாடாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வழிபாடு ஒரு நம்பிக்கையற்ற, ஒரு செயல்பாடற்ற ஒரு வழிபாடாக மாறிவிடுகிறது. எனவே நம்முடைய இறை நம்பிக்கையை அந்த வழிபாடு வளர்க்க வேண்டும் என்றால் அந்த வழிபாடானது நமக்கு ஒரு புதிய பார்வையை தர வேண்டும். அந்த பார்வையை செய்வதற்கான சக்தியை தர வேண்டும். இல்லை என்றால் அந்த வழிபாடு அர்த்தமற்ற ஒரு வழிபாடாக மாறிவிடுகிறது. நாம் இன்று இந்த 2ஆம் நாள் திருவிழா திருப்பலிலே நாம் பங்கெடுத்து நாம் செல்லுகிறோம் என்றால் இந்த வழிபாடானது நமக்கு இன்று ஒரு புதிய பார்வையை தர வேண்டும். நாம் முடிந்து விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது ஒரு புதிய பார்வையோடு நாம் செல்ல வேண்டும். அந்த பார்வையை நாம் கடைபிடிப்பதற்கான ஆற்றலை நமக்கு தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது முதல் சிந்தனை. 2ஆவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு சாட்சிய வாழ்வு. நம்பிக்கை என்பது சாட்சிய வாழ்வு. அதைத்தான் நாம் இப்பொழுது நாம் தேவ சகாயம் உடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அவருடைய வாழ்வு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர், அவர் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். அவர் நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார். எத்தனை எதிர்ப்புகள் துன்பங்கள் வந்த பொழுதும் அவர் என்ன செய்யவில்லை? நம்பிக்கையிலிருந்து தடம் பெறவில்லை, நம்பிக்கையை மறுதலிக்கவில்லை. அவர் அதிலே உறுதியாக நிலைத்து நின்றார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் யாக்கோபு தன்னுடைய மடலில் 2ஆம் அதிகாரம் 26 வாசிக்கின்றோம். உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நாம் வெறும் திருப்பலிலே வந்துவிட்டு நாம் கடவுளிடத்திலே நாம் வழிபாடை கண்டுவிட்டு நாம் வெளியே அதை செயல் வடிவம் காட்டாவிட்டால் அந்த ஒரு வழிபாடு உயிரற்றதே. எனவே அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று யாக்கோபு தன்னுடைய மடலிலே அழகாக சொல்லுகின்றார். எனவே அது செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுதுதான் அது சாட்சிய வாழ்வாக மாறுகிறது. நாம் எத்தனை புனிதர்களை பார்க்க, நம்முடைய பாதுகாவலர் தூய அந்தோணியாருடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தூய அந்தோணியாருடைய வாழ்வு எல்லா நிகழ்வும் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் எதை போதித்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து காட்டினார். அவர் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். எனவே தான் அவர் அந்த நாக்கு அவர் அழியாமல் இருக்கிறது. அவர் உண்மையை போதித்தார். அவர் போதித்தார், அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி காட்டினார். சாட்சிய வாழ்வு. எனவே நாம் அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? 3வது, இறைவனை பின்பற்றுவது, இறை நம்பிக்கையிலே வளர்வது. அதாவது கானாவர் திருமணம் நம் எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த கானாவர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது. தீர்ந்து விட்ட உடனே அன்னைமரியாள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதையெல்லாம் நாம் பின்பற்றுகின்றோமா? நாம் அவருடைய பிள்ளைகளாக, வழித்தோன்றல்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். நாம் அப்ப என்ன செய்ய வேண்டும்? அன்னைமரியாள் சொன்னது போல அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றோம். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் செய்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார், ஈசாக். ஈசாக் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கடவுள் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தார். உன்னுடைய ஒரே மகனை நீ பலியிடு. அவர் ஏதாவது சொன்னாரா? மறுப்பு தெரிவித்தாரா? எதுவுமே சொல்லவில்லை. அப்படியே போனார். கடவுள் அவருக்கு வேறு வழியை காட்டுகின்றார். பாருங்க,
அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் சொல்வதை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், அதுதான் இறை நம்பிக்கையிலே வளர்வது. நான்காவது, கடவுளுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் தேர்ந்து தெளிந்து அதை நிறைவேற்றுவது. அன்னை மரியாள் அதை செய்தார். தன்னுடைய மகனின் சிலுவையை இறை திட்டமாக கண்டார். அது தெரியும், துன்பங்கள் நிறைந்தது, ஆனாலும் அதுதான் கடவுளுடைய திட்டம் என்பது அன்னை மரியாளுக்கு தெரியும். எனவே என்ன செய்கிறார்? அதை நிறைவேற்றுவதற்கு அவர் முழுமையாக அவர் உதவி செய்தார். நாம் இன்னைக்கு என்ன செய்வோம்? நம்முடைய பிள்ளைங்களை சமூக பணிக்கு, பொது பணிக்கு நாம் அனுப்புவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இந்த பங்கில் இருந்து எத்தனை குருக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கு இந்த யூபிலி ஆண்டுல என்ன செய்யணும்? ஒரு ஆளையாவது இங்க இருந்து இறை பணிக்கு நீங்க அனுப்பணும். சரியா? அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களா? அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களா? பதிலே காணல. உங்க ஃபாதர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஆள் நாங்க 2 பேர் அனுப்புவோம்னாக்க ஃபாதர் சொன்னாரு. சரி, அப்ப கடவுளின் எண்ணங்களையும் விருப்பங்களையும் தெரிந்து அதை நிறைவேற்றுவது. அப்ப அன்னை மரியாள் தன்னுடைய மகனை சிலுவையை இறை திட்டமாக கண்டவர். இயேசு என்ன செய்கிறார்? துன்பத்தை மீட்பின் கருவியாக மாற்றுகின்றார். கடவுளிடம் சொல்றார், இது உமக்கு விருப்பமானால் இது நீங்கட்டும், இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் என்ன? அதை எனக்கு தாரும். நான் கேட்கிறேன், உமக்கு எது விருப்பமோ அதை எனக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். அதே போல ஆண்டவரே, உமது விருப்பம் என்ன? அதை எனக்கு வெளிப்படுத்தும், அதை நான் செய்யட்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடைசியாக யோவான் நற்செய்தி 14:12 நான் செய்யும் செயலிட என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் அதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? கடவுளத்தில் நம்பிக்கை கொள்பவர் ஒவ்வொருவரும் அவரை விட பெரிய செயல்களை செய்வார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே நாம் அதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாரிசுகளாக, சீடர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே நம்முடைய சுய விளம்பரத்திற்காகவோ, லாபத்திற்காகவோ, புகழுக்காகவோ இல்லை, மாறாக பொது நன்மைக்காக, பொது நலன்களுக்காக இவற்றை நாம் செய்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய சீடர்களாக நாம் மாறுகிறோம். எனவே இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது இறை நம்பிக்கையிலே நாம் வளர்கிறோம். இதைத்தான் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே இந்த யூபிலி ஆண்டு என்பது அது தனித்துவம் மிக்க ஒரு ஆண்டாக இருக்கிறது. எனவே நாம் அதை செய்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசம் நமக்கு அழகாக நமக்கு சொல்கிறது. தானியேல் இறைவாக்கினர் எவ்வாறு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவர் இருக்கின்ற பொழுது அது எதுவுமே அந்த தீய சக்திகள் அணுகுவதில்லை. எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த 5 காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது இறை நம்பிக்கையிலே வளர்க்க முடியும். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.